அது ஒரு வசந்த காலம். விஜயநகர சாம்ராஜ்யமே வண்ண வண்ண மலர்களால் பூத்து குலுங்கியது. ஆறுகளிலும் ஏரிகளிலும் தண்ணீர் நிரம்பி வழிந்தது. அழகான நீர்வீழ்ச்சி, பசுமையான பழத்தோட்டங்கள், அவைகளை நாடி வரும் அயல்நாட்டு பறவைகள் என வசந்த காலத்தில் விஜயநகரத்து மக்கள் இயற்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்தார்கள். அரச சபையில் நாட்டில் நிலவும் பருவ காலத்தை பற்றியும் நல்ல சூழ்நிலையை பற்றியும் பேச்சு வந்தது. அரசே, இயற்கை என்னை நம் நாட்டையே அழகுபடுத்தியுள்ளாள். ஆகையால் நாம் காடுகளில் குதிரை சவாரி செய்து மகிழ்வோம். நானும் அதைத்தான் நினைத்தேன். இயற்கையின் எழிலை ரசிக்கத்தான் ஆண்டவன் நமக்கு கண்களையே தந்துள்ளான். வழக்கம் போல நாம் நாளை காலை புறப்படுவோம். மறுநாள் மன்னர், மந்திரி மற்றும் சில வீரர்களுடன் இயற்கை ரசித்தபடி குதிரையில் வந்து கொண்டிருந்தார். மன்னருடன் வந்த தெனாலிராமனோ எதை பற்றியும் பேசாமல் மௌனமாக வந்தார். வழியில் ஒரு பெரிய ஆலமரமும் அதை சுற்றி மிகப்பெரிய ரோஜா கூட்டத்தையும் பார்த்த மன்னர் குதிரையை விட்டு இறங்கி ரோஜா மலர்களின் அழகை ரசித்தார். அவருக்கு அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது. இந்த அழகிய ரோஜா மலர்கள் நமக்கு எதை கூறுகின்றன? யாருக்காவது தெரியுமா? சந்தேகம் என்னமல்லா, இவைகளின் நறுமணம் இந்த காட்டில் பரவுவதைப் போல உங்களின் புகழும் திறமையும் நாட்டில் பரவுகிறது என்பதை இந்த ரோஜா கூட்டங்கள் நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆம் அண்ணா, இந்த மலர்களின் மென்மை உங்கள் இதயத்தை போன்றது. தங்களின் வள்ளல் தன்மையால் தான் நாட்டில் இத்தகைய மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. எல்லோரும் ஆளுக்கால் மன்னரை புகழ மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தெனாலிராமனை கவனித்தார். தெனாலிராமன் மட்டும் ஒன்றுமே பேசாமல் கையை கட்டியபடி ரோஜா மலர்களின் அழகை ரசித்தார். என்ன தெனாலிராமரே, பேசாமல் இருக்கிறீர்கள்? மன்னா, தெனாலிராமருக்கு நீங்கள் புகழடைவதில் பொறாமை போலும். அதனால் தான் வாயை திறக்கவில்லை. இல்லை மன்னா, என்னாலும் இயற்கை அளித்த இந்த பூக்களின் அழகை ரசிக்க முடியும். உங்களின் புகழை கவிதையாக பாட முடியும். ஆனால் அழகிய இந்த ரோஜாக்களின் இடையே முட்களும் உள்ளன. அதை கவனித்தீர்களா? தெனாலி, தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? தெனாலி, தெனாலி, விடு விடு தெனாலி, குடு குடு, என்கிட்ட குடு. மன்னா, அதை படித்து பாருங்கள். நம் விரோதியான அண்டை நாட்டு மன்னன் எழுதியது. மந்திரி அவர்களுக்கு கிருஷ்ணதேவராயரை அடிக்கடி ரோஜா கூட்டத்தை காண குட்டி வாருங்கள். அந்த நேரத்தில் நகரத்திற்குள் கொள்ளையடிக்க வசதியாக இருக்கும். இதை செய்தால் உங்களுக்கு கொள்ளையடிப்பதில் பாதி பங்கு அளிக்கப்படும். இப்படிக்கு மன்னன் மார்த்தாண்டன். மன்னித்து விடுங்கள் மன்னா. மன்னா, பொருள் ஆசையில் இவ்வாறு தெரியாமல் தவறு செய்து விட்டேன். அறியாமைக்கு சட்டத்தில் இடம் கிடையாது அமைச்சரே. நீர் செய்தது ராஜ துரோகம். அமைச்சரை கைது செய்து சிறையில் அடையுங்கள். தெனாலிராமரே, எனக்கு உண்மையை புரிய வைத்தீர்கள். மன்னருடன் இருப்பவர்களுக்கு மற்ற எல்லாவற்றையும் விட நாட்டின் பாதுகாப்புத்தான் முக்கியம் என்று உணர வைத்தீர்கள். என்ன குழந்தைங்களே, பொழுதுபோக்குக்காக நாம எங்கேயாவது போனா கூட நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். என்ன கவனிப்பீங்களா? ஒரு நல்ல நாளில் விழாக்கோலத்துடன் நினைவு தூணை மன்னர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மக்களே, மற்ற மந்திரி பிரதானிகளே, இந்த நினைவு தூண் நம் வெற்றியின் அடையாள சின்னம். இதை எல்லோரும் மதிக்க வேண்டும். இந்த இடத்தை சுற்றிலும் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நன்று. இந்த அருமையான நினைவு தூணை கலையழகு